இலங்கை கடற்படை தொடர் தாக்குதலால் அச்சமடைந்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களுக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு தொழில் செய்ய முடிவு செய்துள்ளனர். பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக மீனவர்கள் எல்லை தெரியாமல் இலங்கை கடல் பகுதிக்குள் சென்று விடுவதால் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்துவதோடு மீனவர்களை தாக்கியும் படகுகளை சேதப்படுத்தியும் வருவதோடு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் நந்தகுமார் தலைமையில் தமிழ்நாடு புதுச்சேரி மீன்பிடி கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 150 விசைப்படகுகளை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்வதென முடிவு செய்யப்பட்டது. அரசிடம் ஒப்படைக்கப்படவுள்ள படகிற்கான தொகையை படகு உரிமையாளருக்கு அரசு வழங்கும் எனவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.